அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. கிருமி நீக்கும் நெய் மருந்து. இது ஆதாரம் பார்த்திங்கன்னா வல்லாரை தனிமாண்பு அப்துல் சாஹிப் எழுதிய நூலிலிருந்து கொடுக்கப்பட்டது. இதில் சேர்க்கின்ற மருந்து பார்த்திங்கன்னா வல்லாரை, வாய்விலங்கம், வசம்பு மற்றும் சில நெய் மருந்துகள், மஞ்சள் கடுக்காய், சிவதை வேறு, நெய், நெல்லிமுள்ளி, கடுக்காய்த்தோல், தாண்டைக்காய் தோல், இது போன்ற மருந்துகள் செய்யப்படுகிற ஒரு அற்புதமான மருந்து. நோயினுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள கிருமிகள் எல்லாம் வெளிப்பட்டு போகும். உடம்புல எந்த நோயின்னு தெரியலைங்க. தோல் நோய்களாக இருக்கட்டும், வைரஸ் கிருமி தொற்றுகளாக இருக்கட்டும், புற்றுநோயாக இருக்கட்டும், இல்லை அல்சர்களாக இருக்கும், ஹெச்பி வேலேரியா அப்படின்ற வைரஸ்கள், எந்த உடம்புல எந்த தேவையில்லாத எந்த கிருமிகள் தொற்றுகள் இருந்தாலும் எல்லா தொற்றுகளையும் இது வேர்வை மூலமாக, மலங்கள் மூலமாக எல்லா கிருமி நச்சுக்கிருமிகளும், கண்ணுக்கு தோன்றாத நச்சுக்கிருமிகளாக இருந்தாலும் எல்லா கிருமி வகை நோய்களையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இது வந்து பெரும்பாலும் மூத்திரத்தின் வழியாகவும் வேர்வை வழியாகவும் மலத்தின் வழியாகவும் வெளிப்பட்டு போகும். அதனால் இது வந்து உடம்புல ரத்தங்கள் வந்து சுத்தமாகி நல்லா உடம்பு பூஸ்டாக பூஸ்ட் மாதிரி வந்துடும். இளமை என்று நிலைத்திருக்கும். பெரிய நோய் என்று சொல்லக்கூடிய வெண்குட்டம், கருங்குட்டம் முதல்ல குஷ்ட வகை நோய்களையும் இந்த வல்லாரை கலந்திருப்பதனால பைத்திய நோய்கள், வெறி பிடிச்சி போகிறது, பைத்தியங்கள், அடிக்ட்டு, மொபைல் அடிக்ட்டு, ஒரு குற்றங்கள் அடிக்ட்டு, தண்ணி அடிக்கிற அடிக்ட்டு, கிரக தோஷங்கள்னு சொல்லுவாங்க. அந்த கிரகத்தினால வருகின்ற பிரச்சனைகள், இதனால தான் நேரம் சரியில்லை, மனசு சரியில்லை, இது போன்ற குற்ற வகைகள், தோல் நோய்கள், எல்லா வகையான தோல் நோய்கள், அது எந்த வகையான தோல் நோய்களும் எல்லா வகையான தோல் நோய்களும் நம்ம வயிற்றில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகையான கிருமி தொற்றுகள், புழுக்கள், கெட்ட புழுக்கள் இருந்துக்கிட்டு அது வந்து வயிற்று உப்பிசன் போகிறது. அது இல்லாமல் அல்சர், தீராத அல்சர், அதுக்கும் ஒரு வகையான கிருமி தான் காரணம். அல்சர் வந்து 6 மாதம் போகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன மருந்து எடுத்தாலும் வந்து சரியாகலைங்க, அல்சர் நீடிக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மருந்து இது. இது உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. அது அசுத்த நீர்கள்னு சொல்லுவாங்க, கெட்ட நீர்கள். மூட்டு வலியில் கெட்ட நீர்கள் இருந்தாலும், தலையில் கெட்ட நீர்கள் இருந்தாலும், மற்ற லிவரில் கெட்ட நீர்கள் இருந்தாலும், இல்லை இதயத்தில் கெட்ட நீர்கள் இருந்தாலும், ராஜ உறுப்பில் எந்த இடத்துல கெட்ட நீர்கள் இருந்தாலும் அந்த நீர்களையும் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து இது. தேவையில்லாத மலங்கள் ஏற்படுகின்ற நச்சுக்கிருமிகளாக இருந்தாலும், காலத்தினால் தோஷங்களாக ஏற்படுகின்ற நச்சுக்கிருமிகளாக இருந்தாலும், மற்ற வகையில் உருவாகக்கூடிய சாப்பாட்டில் நிறையா ஒரு புழுக்களுடைய முட்டைகள், கண்ணுக்கு தெரியாத ஒரு புழு, காய்கறிகளில், கீரைகளில், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தானியங்களில் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு சில கிருமி தொற்றுகளாக இருக்கும். முட்டைகள், ஒரு பூச்சியோட முட்டைகள், அதெல்லாம் கூட உடம்புக்குள்ளே போயிட்டு இருக்கும். ஸோ புற்றுநோய்க்கு காரணம் கூட ஒரு வகையான புற்றுநோய் கிருமி தான். வாத நோய்கள், வாத 84 நோய்கள், ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சர்வாங்கவாதம்னு சொல்லுவாங்க, ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ஆரிய ஃபேக்டர், முடக்குவாதங்கள், அதுவும் ஒரு வகையான கிருமி தொற்று தான். போய் மூட்டு உட்காந்துக்கும், மூட்டு தேய்மானம் செய்ய வைக்கும். இதுபோல் எந்த வகையில் கிருமி தொற்றுகள் இருந்தாலும் எல்லா கிருமி தொற்றையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. ஞாபக சக்தி, ஐக்கிய வளர வைக்கக்கூடிய ஒரு மருந்து. படிப்பு ஏறாத குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு படிப்பு ஏறும், ஞாபக சக்தி வரும், மன அமைதியை தரும், இளமை நிலத்திற்கும் காயகற்பமான ஒரு மருந்து இது. கிருமி நீக்கும் மருந்து. தேவைக்கு நீங்கள் வாங்கி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.